பழனியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகளின் ஜீவ சமாதி. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக போற்றப்பட்டவர்தான் கணக்கன்பட்டி சர்க்குரு பழனிசுவாமி சுவாமிகள். எப்போதும் பச்சை நிற ஆடையுடன் வலம் வந்த இவர் ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டே செல்வார் என்பதால் இவரை அழுக்கு மூட்டை சித்தர் என்றும் மூட்டை சுவாமிகள் என்றும் பக்தர்கள் அழைப்பது உண்டு. கணக்கன்பட்டியில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் மோகன் தோட்டம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இவரின் ஜீவ சமாதி. இங்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து அவரின் ஆசியை பெற்று செல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இங்கு வரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பு அன்னதானமும் வழங்கப்படுகிறது. அவரின் ஜீவ உடலானது நடமாடி கொண்டிருந்த காலத்தில் இங்கே இருக்கும் இந்த வேப்ப மரத்தடியில்தான் பக்தர்களுக்கு போதனையும் அருளாசியும் வழங்கி உள்ளார். இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த வீடுதான் அவர் வாழ்ந்த வீடு. இங்கே அவரின் நினைவாக அவர் படுத்து உறங்கிய கட்டில், தலையணை மற்றும் சுவாமிகள் பயன்படுத்திய கைத்தடி ஆகியவை பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு உள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கணக்கன்பட்டி சுவாமிகளின் ஜீவ சமாதிக்கு வந்து செல்வதையே வழக்கமாக கொண்டுள்ளனர். இங்கு வந்து செல்லும் போது ஒரு ஆன்மீக அதிர்வலை நம்முள் சென்று வருவதை நம்மால் உணர முடிகிறது. வாழ்வில் நிம்மதி தேடுவோர் இங்கே ஒருமுறை சென்று வந்தால் நல்ல மாற்றத்தை உணர முடியும் என்பதே உண்மை.